Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 5 அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். சரிங்களா? சாப்டர் 5. அதுல எக்ஸசைஸ் 1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எக்ஸசைஸ் 1 ஃபர்ஸ்ட் சம். In which of the following situation does the list of numbers involved make an arithmetic progression and why? Okay. In which of the following situation does the list of numbers involved make an arithmetic progression and why? Okay. Question என்னன்னா இதான் situation. இந்த situationல இது ஒரு list of number கொடுக்கும். இந்த list of number ஒரு arithmetic progression கொடுக்குதா நம்மளுக்கு. ஓகே. ரெஃபர் பண்ணுதான்னு செக் பண்றோம். arithmetic progression எப்படிங்க இருக்கும்? ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுக்கப்புறம் காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வரும். இது நம்மளுக்கு இந்த ஒரு சீக்வன்ஸை கொடுக்குதான்னு செக் பண்ணுவோம். கொஸ்டின் என்னன்னா, த டாக்ஸி ஃபேர் ஆஃப்டர் ஈச் கிலோமீட்டர் வென் த ஃபேர் இஸ் ₹15 ஃபார் த ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். ஓகே, த டாக்ஸி ஃபேர் ஆஃப்டர் ஈச் கிலோமீட்டர் வென் த ஃபேர் இஸ் ₹15 ஃபார் த ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் and ₹8 for each additional kilometer. Each additional kilometer. Okay. இப்ப நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும்னா, இந்த ஒரு டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, இது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை கொடுக்குதா, ஒரு ஏபி சீரிஸ் கொடுக்குதா, சீக்வன்ஸ் கொடுக்குதான்னு செக் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு டாக்ஸி ஃபேர் பண்றாங்க. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு ₹15 ஒவ்வொரு அதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹8 சார்ஜ் பண்றாங்க. இப்போ அதோட ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு வருது? ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் 15னா செகண்ட் கிலோமீட்டர் எவ்வளவு வருது? தேர்ட் கிலோமீட்டர் எவ்வளவு வருது? ஃபோர்த் கிலோமீட்டர் எவ்வளவு வருது? ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை நம்மளுக்கு கொடுக்குதா, லிஸ்ட் அவுட் பண்ணுதா? சரிங்களா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல மெயினா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் நம்பர், டிஃபரன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரும் டிஃபரன்ஸும் கரெக்டா காமன் டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்ன பண்ணுது? அந்த காமன் டிஃபரன்ஸை வச்சு அடுத்தடுத்த டேர்ம்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியும். அப்படி டெவலப் பண்ணா கண்டிப்பா ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை கொடுத்துரும். சரிங்களா? ரைட். வாங்க பார்ப்போம் சொல்யூஷன். டாக்ஸி ஃபேர் ஃபார் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். ஓகே, டாக்ஸி ஃபேர் ஃபார் 1 கிலோமீட்டர், ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15. இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? A1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். இதே மாதிரி taxi fare for 2 kilometer. Okay, taxi fare for 2 kilometers equal to first kilometerக்கு ₹15 plus அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹8 சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்ப எவ்வளவு வருது நம்மளுக்கு? ₹23. ஓகே, 23. இதை நான் என்னன்னு சொல்றேன்? A2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா செகண்ட் டேர்ம் அடுத்து. ஓகே, இதே மாதிரி அடுத்து தேர்ட் டேர்ம் போறேன். ஓகேங்களா? ரைட். தேர்ட் டேர்ம் என்ன? தேர்ட் டேர்முக்கு இதுதான் ஸ்டார்டிங் ஃபேர். ஓகே, ஸோ டாக்ஸி ஃபேர் ஃபார் 3 kilometers, 2 kilometers, 3 kilometers equal to rupees, okay, 23 plus rupees 8 equal to எவ்வளவு வருதுங்க? 31. okay, rupees 31. that is equal to A3. okay, A3 வந்து 31 சொல்லிட்டோம். சரிங்களா? ரைட். இதுக்கு பிறகு இதே மாதிரி அடுத்து டாக்ஸி ஃபேர் ஃபார் 4 kilometers is equal to rupees 31 plus rupees 8 equal to rupees 39. okay, அது A4. okay, and so on. இதே மாதிரி தான் என்ன ஆகிட்டு இருக்கும்? ஃபைனலா அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ண போறோம்னா, எல்லாத்துக்கும் காமன் பார்ட் டி வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். சரிங்களா? நவ் டிஃபரன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? நவ் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது A2 - A1 எடுப்போம் இல்லையா? A2 - A1 equal to
What is A2? 23. சரிங்களா? 23 minus 15 equal to rupees எவ்வளோ? 8. அதே மாதிரி A3 minus A2. What is A3? A3 is 31. சரிங்களா? A3 is 31. Okay. 31 minus 23 equal to rupees 8. அதே மாதிரி A4 minus A3. A4 is 39. A3 is 31 rupees 8. Okay. That is ஃபைனலா நம்மளுக்கு எப்படி இருக்கு? AK plus 1 minus AK. ஓகே, ஜெனரலா எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? AK plus 1 AK. AK plus 1 minus AK. இதை விட இது ஒன்று கூட இருக்கு. சரிங்களா? is same in all the times. is same in every time. ஒவ்வொரு டைம் இது எப்படி இருக்கு? நம்மளுக்கு 8 8ன்னு சேமா தான் இருக்கு. So the given list of numbers form an AP. Okay, so the given list of numbers. So the given list of numbers. The given list of numbers form an AP with first term என்னங்க? With the first term A is equal to rupees 15 and the common difference D is and the common difference D is equal to rupees 8. Once again I recall the problem. Okay, ஒரு datas கொடுத்திருக்கிறாங்க. The taxi fare after each kilometer is 8. For the first kilometer 15. ஓகே, ஒவ்வொரு அடிஷனல் 1 கிலோமீட்டருக்கும் 8 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இனிஷியலா 15 ருபீஸ். ஸோ இது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஒரு ஏபியை கொடுக்குதா, ஏபி சீக்வன்ஸ் வருதான்னு செக் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் கிவன்? ஸோ ஃப்ரம் த கிவன் ஒன்லி வி ஸ்டார்ட் அவர் ப்ராப்ளம். டாக்ஸி ஃபேர் ஃபார் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் இஸ் rupees 15. அதை நான் A1ன்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேர்மா. டாக்ஸி ஃபேர் ஃபார் 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் ஓகே 15 ருபீஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 8 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 15 plus 8 equal to 23. தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் டு A2. ஓகே, செகண்ட் டேர்ம். ஓகே, அதே மாதிரி நான் தேர்ட் டேர்ம் கொண்டு போறேன். டாக்ஸி ஃபேர் ஃபார் 3 கிலோமீட்டர். ஸோ 2 கிலோமீட்டரோட எண்டில் நம்மளுக்கு எவ்வளோ ருபீஸ் வந்திருக்கு? 23 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு 8 ருபீஸ் சேரும். ஸோ வி ஹவ் 31 rupees. That is our A3. Okay. So அதுக்கப்புறம் 4th kilometer போறேன். 4 kilometersக்கு taxi fare for 4 kilometers. That is of 31 plus 8 rupees equal to 39 rupees. So overall 39 is at the stage of 4th one. Okay, A4ல and so on. இதே மாதிரி நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம என்ன செக் பண்றோம்னா, ஏபியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் ஒரு காமன் டிஃபரன்ஸும் இருக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் நார்மலாவே தெரிஞ்சிருச்சு 15. காமன் டிஃபரன்ஸ் கரெக்டா வந்துருச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இட் வில் மேக் அன் ஏபி. ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்றேன், காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம், இப்படிதான் சக்சஸா நான் போயிட்டு இருப்பேன். ஸோ அப்போ A2 minus A1 எடுக்கிறேன். A2 minus A1 எடுத்தா 23 minus 15 will be 8. ஓகே, A3 minus A2 எடுக்கிறேன். 31 minus 23 will be 8. A4 minus A3 எடுக்கிறேன். So 39 minus 31 will be 8. So and so on. இதே process போனுச்சுன்னா in general we have to note like AK plus 1 minus AK is same in every time. So அதனால the given list of numbers எதை ஃபார்ம் பண்ணுது? ஒரு APயை ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் A is equal to 15 நோ, காமன் டிஃபரன்ஸ் D is equal to 8 நோ. சரிங்களா? தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்துச்சுன்னா chat பண்ணுங்க. I will rectify your doubts. Okay, see you.